மகா உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு இருந்து அனுதினமும் உங்களை அற்புதமாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து நம்மை மகிழ்வித்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றார். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு மனுஷன் முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் எலிசாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா, இதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்று தன் பணிவிடைக்காரனோடு கூறினார். பணிவிடைக்காரன் பார்க்கிறான், கொஞ்சம் அப்பந்தான் இருக்கிறார், ஆனால் ஜனங்கள் 100 பேர் இருக்கிறார்கள், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்று அவன் கேட்கிறான். அப்போதுதான் அதை எலிசா சொல்லுகிறார், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தேவையும் சந்தித்து மீதியையும் எடுக்க பண்ணுகிற தேவன் என்கிறத நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இன்னும் நீங்கள் உணரவில்லையா என்று கேட்கிறார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நாமும் கூட அநேக வேளைகள்ல தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை உணராமல், அறியாமல், நினைவு கூறாமல் நாம் காணப்படுகிறோம். ஏதோ அந்த நேரத்தில் அந்த இடத்திலே ஒரு தேங்க்ஸ் சொல்லுவது போல கர்த்தருக்கு சொல்லி மறந்து போகிறோம். அப்படி அல்ல, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி அல்ல, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவருக்கென்று நாம் காணப்படும் போது நிச்சயமாக இந்த அப்பங்களை 100 பேருக்கு முன் வைப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன். 5 அப்பம் 2 மீன்களை பெருக பண்ணி 5000க்கும் அதிகமான ஜனத்தை போஷித்து மீதியும் எடுக்க செய்த தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய வருமானத்தையும் கூட ஆசீர்வதித்து பெருக பண்ணி அதில் செலவம் செய்து மீதியும் எடுக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்களை மென்மேலும் உயர்த்துகிற தேவன், மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று நாம் ஆண்டவருக்காக காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய திருசமூகத்திலே காணப்படவும், ஜெபிக்கவும், உடைய வேதத்தை தியானிக்கவும் கிருபை தந்தீரப்பா. இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்று அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் பணிவிடைக்காரன் சொன்னது போல நாங்களும் எங்களுடைய வருமானத்தை குறித்து இதை நாங்கள் செலவு செய்ய முடியும், எப்படி எங்களுடைய செலவை இது பூர்த்தி செய்யும், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நாங்கள் அஞ்சுகிறதான வேலைகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீரோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும். இவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. God bless you.